இன்றைக்கி சிம்பிளான மசாலா ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வணக்கி விட்டுறலாம். அதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்படி இல்லாட்டி பட்டை கிராம்பு ஏலக்காய் நுணுக்கி அதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 3 நிமிஷத்தில் மசாலா ரெடி ஆயிரும். மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் அதோட கொத்தமல்லி தழை தூவி நிறுத்திடலாம். இங்கே ஆம்லேட்டுக்கான மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஆம்லேட் ரெடி பண்ணுவோம். அங்கே ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு அது இந்த மாதிரி கல்லில் ஊற்றுனதுக்கப்புறம் மசாலாவை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு மசாலா ஆம்லேட் ரெடி. இது குழம்பு சாதம், ரச சாதம் எல்லாத்தோடையும் சூட் ஆகும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.